everyone, I am Sahana. இந்த வீடியோவில் நம்ம auxiliary verbs இல்லைனா auxiliaries பற்றி பார்ப்போம். மொத்தமாக வந்து இந்த auxiliary verbs வந்து 24 இருக்குது. இதில் வந்துட்டு இந்த be form verb, do form verb, have form verbல normal auxiliary verbs, அது இல்லாமல் modals and semi modals அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ be form verb அப்படிங்கிறப்போ நமக்கு am, is, are, was, were இதெல்லாம் வரும். இதில் வந்துட்டு இந்த am, is, are இது மூணுமே வந்துட்டு present be form verbனு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி was and were வந்துட்டு past be form verb. இதே மாதிரி தான் do form verbலையும். ஸோ do, does இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம present do form verbனு சொல்லுவோம். did அப்படிங்கிறது வந்துட்டு past do form verb. அடுத்ததாக have form verbs. have form verbsலேயே 2 கேட்டகரிஸ் இருக்குது, present and past. have, has வந்துட்டு present have form verb. அதே மாதிரி had அப்படிங்கிறது past have form verbs. இதெல்லாமே வந்துட்டு நமக்கு நார்மல் auxiliaries. இப்போ வந்து மாடல்ஸ் வந்து பார்ப்போம். இதுலேயும் present and past இருக்குது. can வந்துட்டு present, could வந்துட்டு past, அதாவது canோட past form தான் could. அடுத்தது mayங்கிறது present, mayoட past form தான் might. shallங்கிறது present, shallோட past form தான் should. will அப்படிங்கிறது present, willோட past form தான் would. அடுத்தது must அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரெண்டுத்துக்குமே வரும், அதாவது present and past ரெண்டுத்துக்குமே வந்துட்டு must மட்டும்தான். இதுக்கு தனியாக past form present form எதுவும் கிடையாது. லாஸ்ட்டாக வந்துட்டு செமி மாடல்ஸ். மொத்தமாக 4 செமி மாடல்ஸ் வந்து இருக்குது. dare, need, ought to, used to இதெல்லாமே தான். இப்போ நார்மலாக இந்த be form verb, do form verb, have form verb அண்ட் மாடல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டென்சஸில் பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் செமி மாடல்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. இப்போ வந்து டேர் அப்படிங்கிறப்போ நம்ம ஒருத்தரை கொஷின் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஹவு டேர் யூ அந்த மாதிரி கொஷின் பண்ணுறப்போ டேர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நீட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆட் டு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மாரல் அப்ளிகேஷனை மீன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். யூஸ்டு டு அப்படிங்கிறது நம்ம பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷனுக்கு பழக்கப்பட்டு இப்போது ப்ரெசண்ட்டாக அந்த ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ்டு டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த ப்ரோனவுன்ஸ்க்கு எந்தெந்த பி ஃபார்ம் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம், டூ ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம் இதெல்லாம் எந்தெந்த ப்ரோனவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ரோனவுன்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கு சூட்டபிளான பி ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம், டூ ஃபார்ம், ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் ரெண்டுமே வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரியே படிக்கும்போது அந்த கேரக்டர் நேமை ரிப்பீட்டடாக சொல்லாமல் ஒரு பையனோட பேர் மென்ஷன் பண்ணியிருந்தா ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஒரு பொண்ணோட பேர் அப்படின்னா ஷீ. அனிமல் அப்படிங்கிறப்போ இட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் கேரக்டர்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ப்ரோனவுனுக்கும் எந்த பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம், ப்ரெசண்ட்டில் எப்படி, பாஸ்ட்டில் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கு ப்ரெசண்ட்டில் ஆம் அப்படிங்கிறது வந்து பி ஃபார்ம், ஹாவ் அப்படிங்கிறது ஹாவ் ஃபார்ம், டூங்கிறது டூ ஃபார்ம் வேர்ப்ஸ். அதுவே பாஸ்டில் was அப்படிங்கிறது பி ஃபார்ம், had அப்படிங்கிறது ஹாவ் ஃபார்ம், டிட் அப்படிங்கிறது வந்து டூ ஃபார்ம். அதே மாதிரி ஐக்கு வந்து வேர் அப்படிங்கிற பி ஃபார்ம் வந்து இஃப் கிளாஸோட செகண்ட் கண்டிஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இஃப் கிளாஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட்டு வந்து வி, யூ, தே இது மூணுத்துக்குமே இந்த பி ஃபார்ம் தான் வரும். ஆர், ஹாவ் ஃபார்ம் வந்து ஹாவ் தான், டூ ஃபார்ம் வந்து டூ. யூ வந்து சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுத்துலேயுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்டில் வேர் அப்படிங்கிற பி ஃபார்ம், ஹேட் அப்படிங்கிற ஹாவ் ஃபார்ம், டிட் அப்படிங்கிற டூ ஃபார்ம். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட், இஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம், ஹேஸுங்கிற ஹாவ் ஃபார்ம், டஸ் அப்படிங்கிற டூ ஃபார்ம். பாஸ்டில் வஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம் வந்து ஹேட், டூ ஃபார்ம் வந்து டிட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.